இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்று சொல்லும்போது அனைத்து மதத்தினர்களும் சமமாக பார்க்கப்படுகிறார்களா, இல்லை மத ரீதியான சலுகைகள் வழங்கப்படுகிறதா, இல்லை ஏதாவது உரிமை சிறப்புகள் வழங்கப்படுகிறதா என்ற பல கேள்விகள் எழுவதுண்டு. ஓட்டு வங்கி அரசியல்வாதிகள் ஒருபுறம் கோலச்சத்தான் செய்கிறார்கள். மத அடிப்படையிலான இட ஒதுக்கீடுகள் வேண்டுமென்று பல மாநில கட்சிகள் கொடிபிடிப்பதற்கு பின்னாலும் ஓட்டு வங்கி அரசியலும் அதிகார மோகங்களும் தான் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தற்போது ஒரு அறிக்கை வெளியாகி இருக்கிறது. 167 நாடுகளை உட்படுத்திய ஆய்வின் அறிக்கை என்று சொல்லப்படுகிறது. அதானது பெரும்பான்மை சிறுபான்மை மக்களின் மக்கள் பெருக்கம் பற்றிய ஒரு அறிக்கை தான் அது. 1950 முதல் 2015 வரையிலான கணக்குப்படி இந்தியாவில் பெரும்பான்மை என்று சொல்கின்ற சமூகத்தின் மக்கள் பெருக்க விகிதம் 7.82% குறைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இது பிரதான மந்திரியின் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் அதானது பொருளாதார ஆலோசனை குழு இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதில் 167 நாடுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் சிறுபான்மையினரிடையே மக்கள் பெருக்க வளர்ச்சி விகிதம் அதிகமாகி இருப்பதாகவும் இந்த அறிக்கை சொல்கிறது. இந்தியா உட்பட 167 நாடுகளை உட்படுத்திய ஆய்வில் முதலில் இருப்பது மியான்மர் என்ற நாடு. அதானது பெரும்பான்மை மக்களின் மக்கள் தொகை பெருக்கம் 10% குறைந்துள்ளது. இரண்டாவது இடத்தில் பெரும்பான்மை மக்களின் மக்கள் சதவீதம் குறைந்த இடத்தில் இருப்பது நமது இந்தியா, 7.82%. 1950 சிறுபான்மையினராக இருந்த முஸ்லிம் மக்கள் தொகை 9.84% இருந்தது. 2015 அது 14.09% அதிகரித்துள்ளது. அதாவது 43.15% அதிகரித்திருக்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் சிறுபான்மை மக்களின் மக்கள் பெருக்கம் என்பது பயப்படும் அளவு குறைந்துள்ளதாகவும் கணக்குகள் சொல்கின்றன. இந்தியாவில் இது நேர் எதிர். முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், புத்தர்கள், ஜைனர்கள், சீக்கியர்கள் சிறுபான்மை மக்கள் குறிப்பிடும்படியான வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றே சொல்லப்படுகிறது. 1950க்கும் 2015க்கும் இடையில் கிறிஸ்தவர்கள் 2.24%இலிருந்து 2.36% உயர்ந்திருக்கிறார்கள். சுமார் 5% வளர்ச்சி மக்கள் பெருக்கத்தில் கண்டிருக்கிறார்கள். சிறுபான்மையினருக்கு வேறுபாடற்ற சம அளவிலான சம நீதியும் உரிமைகளும் வழங்குகின்ற மிக குறைந்த அளவிலான நாடுகளில் ஒன்று இந்தியா என்றும் இந்த ஆய்வு சொல்கிறது. சீக்கியர்கள் 1.24%இலிருந்து 1.85% உயர்ந்ததாகவும், புத்திஸ்ட் 0.05%இலிருந்து 0.81% அதிகரித்ததாகவும், வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது என்பதுதான் இந்தியாவின் தனித்துவமும் சிறப்பும். ஆக அனைவரும் சமம், மதசார்பின்மை என்ற நிலை வர வேண்டுமானால் மதம் சார்ந்த மதத்தாலான எந்த சலுகையோ சிறப்பு உரிமைகளோ இருக்கக்கூடாது. அது வேற்றுமையையும் வெறுப்பையும் வளர்க்கும் என்று சொல்கிறார்கள் ஆய்வாளர்கள். அனைவரையும் சமமாக பார்ப்பதே சிறந்தது என்றும் கூறுகிறது ஆய்வு. இது 2015 வரையிலான கணக்கு என்பதை ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். 2024 ஆகும்போது, அதாவது 9 வருடம் ஆகும்போது இந்த கணக்குகள் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சொல்கிறார்கள்.